செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மதிய வணக்கம். தற்பொழுது 10, 11, 12ஆம் வகுப்புக்கான ரீவேல்யூவேஷன், ஸ்கேன் காப்பி அப்ளை அண்ட் ரீடோட்டலிங் டு Z எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணி எந்த டேட்டுக்குள்ளே வரும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நிறைய விதமான தகவல்களை. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே 12க்காக இருக்கட்டும், 10க்காக இருக்கட்டும், 11th 3 வகுப்பு மாணவ செல்வங்களுக்கும் துணைத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாச்சு. அதில் பாஸ் ஆனவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு சில மார்க் நான் பாஸ் ஆகிடுவோம் ப்ரோ, பாஸ் ஆகிறதுக்கு ரீவேல்யூவேஷன், ரீடோட்டலிங், ரீகரெக்ஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது வீடியோ போட்டிருந்தா நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் ஸ்கேன் காப்பி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோ எங்கே அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் எல்லாத்துக்குமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன், இன்னைக்கு அப்படின்றது. ரீவேல்யூவேஷனுக்காக இருக்கட்டும், ஸ்கேன் காப்பிக்காக இருக்கட்டும், 12க்கு 29, 30 ஜூலை அப்போயே முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 11க்கும் 10க்கும் மட்டும்தான் ஆகஸ்ட் 1, 2 ஓகேங்களா. நேற்றும் இன்றைக்கி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 10க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். எங்கே பண்ணணும்னா அதாவது மாவட்ட கல்வி அலுவலகம் ஓகேங்களா. மாவட்ட கல்வி அலுவலகத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரீவேல்யூவேஷனுக்கோ இல்லை ஸ்கேன் காப்பிக்கோ பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு சில மாணவர்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதுக்கான டைமிங்கும் இருக்குது ஓகேங்களா. எந்த டைமிங்குள்ளனா காலை 10 மணி டு 5 மணி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலகத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அண்ட் ஃபீஸ் ஓகேங்களா. 11க்கும் 12க்கும் ஃபீஸ் என்னென்னா 275 ரூபா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா கூடுதல் கட்டணம். ரீடோட்டலிங் பார்த்தீங்கன்னா பயாலஜி சப்ஜெக்ட்டுக்கு 275 ரூபா. மற்ற சப்ஜெக்ட்டுக்கெலாம் வெறும் 205 ரூபா தான் ஓகேங்களா. பயாலஜிக்கு மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக வாங்குறாங்க. அண்ட் 10th மாணவர்கள் நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. உங்களுக்கும் எவ்வளோனா 275 ரூபா தான் பார்த்தீங்கன்னா கட்டணம் வசூலிப்பாங்க. ஸோ இப்போ நிறைய செல்லக்குட்டிஸ் ப்ரோ ரிப்ளை பண்ணுங்கள் கமெண்ட்டுன்னு கேட்குறீங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்கிறதுனால ரிப்ளை பண்ண முடியல. ஆனால் வீடியோவிலே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னன்னா ப்ரோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் கேட்டால் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸ்கேன் காப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே பண்ணலாம், இல்லை நெட் சென்டர்லேயே கூட நீங்கள் போய் பண்ணலாம். எப்படி பண்ணணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்களா. அந்த லிங்க் கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுக்குறேன். 11க்கும் 10க்கும் பார்த்தீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறது எப்படின்னா அந்த ஸ்கேன் காப்பியில் நீங்கள் உங்களுடைய பார்த்தீங்கன்னா விடைத்தாளை பார்க்கலாம். அதில் இவ்வளோ மார்க் இருக்குது, நீங்கள் அதுக்கப்புறம் இதில் மார்க் வரும், நிறைய மார்க் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடோட்டலிங் இல்லை ரீவேல்யூவேஷன், ரீகரெக்ஷனும் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அந்த பார்த்தீங்கன்னா இப்போ லிங்க் கொடுத்துருக்கீங்களா, அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பெயர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷனும் ரீடோட்டலிங்கும் பண்ண போகிறீங்க அப்படின்றத டிக் பண்ணுறங்க. டிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 1, 2க்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா. நேற்று இன்னைக்குள்ளே சப்மிட் பண்ணணும். இன்றைக்கி டைமிங் இருக்குது, 10 to 5 வரைக்கும் டைமிங் இருக்குது. ஸோ பண்ணாதவங்க இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த ஃபார்மை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவர்மெண்ட், அதாவது நான் சொன்னேன் அல்லவா, மாவட்ட கல்வி அலுவலகத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டைம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால மாணவ செல்வங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷனை to Z கலெக்ட் பண்ணி வீடியோவை பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா செல்லக்குட்டிஸுக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணட்டும், அப்ளை பண்ணி பாஸ் ஆகட்டும். அண்ட் அதுக்கான கட்டணம் to Z பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம்லேயே இருக்குது. இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா, இவ்வளோ கட்டணம் செலுத்தணும் எல்லாத்தையுமே. ஸோ மறக்காமல் வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் போய் அப்ளை பண்ணுங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், பாபாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து சந்திக்கலாம்.